மேஷ ராசி முதலீடுகள் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து இப்போ 7.5 சனியில முதல் கட்டத்துல இருந்தாலுமே வீடு வாங்குற யோகம் கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு இருக்கு இந்த காலகட்டத்துல. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கடகத்துக்கு இப்போ நல்ல ஒரு காதல், திருமணம், கல்யாணம் எல்லாமே கூடக்கூடிய நேரம் தான் இது. சிம்மம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பண வரவு வரும், ஆனா அவங்க வந்து செலவு பண்ணிட்டே இருப்பாங்க. தொழில் வேலை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்கு இந்த மாதம் ரொம்ப அற்புதமாக இருக்கு. அஷ்டமத்து சனி நடக்கிறனால சிம்மராசி வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது இடறி விழுறது, அதனால வந்து ஃப்ராக்சர் ஆகுறது, அப்புறம் மசில் ஸ்பாசம்ஸ் வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். அதனால லாங் டேர்மாக இம்மூவபிளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு ஜென்மகுரு இருந்தனால கொஞ்சம் இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். ஃபேமிலியில் வந்து ப்ராப்ளம், குடும்ப ஒற்றுமையில் ப்ராப்ளம், இதெல்லாமே வந்து நிறைய இருந்திருக்கும். இப்போ வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஜோதிடர் சௌகார்த்திகா சுவாமிநாதன் அவங்க தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட இந்த மே மாத பலன்கள் எப்படி இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். இப்போ இந்த மே மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு? ஏன்னா எல்லாருக்குமே நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த மாசமாவது நமக்கு நல்ல விஷயங்கள் ஏதாவது அமையுமா அப்படின்ற நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த மே மாத ராசி பலன்கள் இன் ஜென்ரல் எப்படி இருக்குன்றதை சொல்ல முடியுமா? ஜென்ரலாகவே இந்த மே மாதம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அக்னி நட்சத்திரம் உள்ள மாதம். அண்ட் தொடக்கத்திலே வந்து சித்ரா பௌர்ணமி வருது. அது ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அப்புறம் அழகர் ஆற்றுல இறங்குறாங்க. ஸோ அவர் நம்மளெல்லாம் குளிர் வைக்கிறதுக்காக அழகர் வந்து ஆற்றுல இறங்குறாங்க. ஸோ இந்த மே மாதத்தில் சூரியனோட தாக்கம் அதிகமாக இருந்தாலுமே இந்த மாதிரி ஆன்மீக நிகழ்வுகளால் கண்டிப்பான முறையில் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். அப்புறம் புதன் பெயர்ச்சிகள் இருக்க, சுக்கிரனோட பெயர்ச்சி, ஸோ புத ஆதித்ய யோகம், இதெல்லாமே நடக்குது இந்த மே மாதத்தில். ஸோ எல்லா ராசினருக்குமே இது நல்ல மாதமாக தான் இருக்கும், சுபிக்ஷமாக. ஓகே. ஸோ எந்த ராசிக்கு இந்த மாதம் பர்டிகுலராக ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும், இல்லை நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் அப்படின்றது? ஓகே. பொதுவாக தொழில் வேலை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்கு இந்த மாதம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். மிதுனம், சிம்மம், தனுசு இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். தொழில் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு நிறைய கிடைக்கும். மேஷம் எல்லா சிம்மம், அப்புறம் தனுசு, மிதுனம். ஏன்னா மேஷத்துக்கு வந்து 7.5 இருக்கு. ஆமா. சிம்மத்துக்கு வந்து அஷ்டமம் இருக்கு. இது நடுவில் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குன்னு வர சொல்லும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அதனாலதான் மேம் கேட்டேன். ஸோ இதெல்லாம் தாண்டி மேஷத்துக்கு கண்டிப்பான முறையில் புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கும். 7.5 சனியோட தொடக்கத்தில் இருந்தாலுமே இந்த மாதம் மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அதுக்கான தாக்கம் வந்து அதிகமாக இருக்காது. ஸோ அவங்களுக்கு தொழிலாக இருக்கட்டும், இல்லை வேலை வாய்ப்புகள் சம்மந்த விஷயமா இருக்கட்டும், அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே மாதிரி மிதுன ராசிக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைஸ் வந்து. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும், ஸ்டாக்ஸில் வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த மாதம் வந்து அது ரொம்ப அவங்க நினச்ச மாதிரி அவங்களுக்கு அது இருக்கும். ஜென்மகுரு இருக்காங்க, பட் இந்த 1 மந்த்தில் அவங்க டிரான்சிஷன் ஆகிடுவாங்க. அதாவது ஜூன் 2 குரு பயிற்சி நடக்கிறதுனால. ஸோ அதனால எந்த இதுவும் கிடையாது. அதே மாதிரி தனுசு ராசிக்கும் நல்லா இருக்கு. ஆனால் அடுத்த மாதம் ஜூன் மாதத்துல தான் அஷ்டமத்தில் குரு வராங்க. ஸோ அப்போ அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இப்போ இந்த மாதம் வர ஆப்பர்ச்சுனிட்டிஸை அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். நிறைய வாய்ப்புகள் தேடி வரும், அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டா நல்லது. அந்த ஜூனுக்குள்ள வர ஆப்பர்ச்சுனிட்டிஸை அவங்க கிராப் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுக்கான. இது எந்த ராசிக்கு சொல்றீங்க? தனுசு ராசி. ஸோ நீங்கள் ஜென்ரலாக வந்து மேஷம், மிதுனம், தனுசு அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த தொழில் வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாதம் மே மாதம் பொறுத்த வரைக்கும் சிம்மமுக்குமே வந்து நல்லா தான் இருக்குது. அஷ்டமத்து சனியோட இதில் இருந்தாலுமே இந்த காலகட்டம் அவங்களுக்கு நல்ல ஒரு
வாய்ப்புகளை தேடி கொடுக்குற காலகட்டமாக தான் இருக்கும். முக்கியமாக பண வரவு, இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டமான ஒரு விஷயங்கள்லாம் எந்த ராசிக்கு நல்லா இருக்கு, எந்த ராசி வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு? சிம்மம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போதானே சொன்னீங்க சிம்ம ராசிக்கு பண வரவு வரும், ஆனால் அவங்க வந்து செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ வர்றது போகிறதும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்க அன்வான்டாக வந்து செலவு பண்ணாமல் ஃபிக்ஸட் அசெட்ஸில் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிற மாதிரி, விரயம் பண்ணாமல் இருக்கிற மாதிரி போயிடும். ஃபிக்ஸட் அசெட்ஸ்னால் லைக் ஒரு லேண்ட் வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, இல்லை அதுக்கான முயற்சியில் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க திருப்பி விட்டாங்கன்னா அது அந்த பண வரவு வர்றது ரொம்ப வேஸ்ட்டாக செலவாகாமல் இருக்கும். ஏன்னா இவங்க வந்து லைஃப் ஸ்டைல்காக வந்து செலவு பண்ணணும்னு நினைப்பாங்க. லைக் ஆடம்பரமாக ஒரு விஷயங்கள்லாம், இப்போ ஒரு நல்ல பர்ஃப்யூம் 13,000க்கு வாங்குறது, ஸோ பிராண்டட் வாட்ச் வாங்குறது, இந்த காலகட்டத்தில் எப்போவுமே எல்லாருமே வாங்கலாம். இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி அனாவசியமான செலவுகளை தவிர்த்து அதை வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸட் அசெட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து தேவையில்லாத விரயம் நடக்காமல் இருக்கும். எந்த ராசி முதலீடுகள் பண்ண ரொம்ப சூப்பராக இருக்கும்? மேஷ ராசி முதலீடுகள் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து இப்போ 7.5 சனியில் முதல் கட்டத்தில் இருந்தாலுமே வீடு வாங்குகிற யோகம் கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு இருக்கு இந்த காலகட்டத்தில். ஸோ அதுக்கான முயற்சிகளில் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். லேண்டுக்கு இது அப்ரூவல்ஸ் வாங்குறது, இனிஷியேட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணலாம். ஓகே. மேஷ ராசி மேஷ ராசியிலேயே வந்து இப்போ 7.5 நம்ம பிரிக்கணும்ல. அப்போ இப்போ இந்த செகண்ட் காலகட்டத்தில் இருக்கிற இந்த பொங்கு சனியில இருக்கிறவங்களுக்குலாம், எனக்கெல்லாம் பொங்கு சனி தான்ப்பா, எனக்கெல்லாம் பெருசா எதுவுமே வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு வந்து ரொம்ப கொஞ்சம் லெத்தார்ஜிக்கா இருக்கலாமா? அப்படி இல்லை. சனி பகவானை பொறுத்த வரைக்குமே வந்து ஹீஸ் அ ஜட்ஜ் தான். அவங்க வந்து நமக்கு வந்து நீதிபதியோட வேலையை தான் அவங்க செய்வாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பாவங்கள் புண்ணியங்கள் பண்ணியிருக்கோமோ அதற்கான தீர்ப்பை தான் அவங்க வந்து இந்த 7.5 ஆண்டுகள் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது எந்த காலகட்டத்திலையுமே வந்து நம்ம நியாயப்படி நடந்து கரெக்டான விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு, இப்போது சொன்ன வாக்கை காப்பாற்றுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சின்ன விஷயம் நம்ம நினைப்போம், ஆனால் அதனால வர எஃபெக்ட்ஸ் இருக்குல்ல, அது மல்டிபிள் எஃபெக்ட்ஸ் இருக்கும். நம்ம நினைப்போம் ஒருத்தவங்களை மட்டும்தான் அது பாதிக்கும்னு. அது ஒரு லைன் ஆஃப், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஷூட்க்கு லேட்டாக வரேன்னா என்னால் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. அந்த மாதிரி கேமராமேன், உங்கள் வீட்டில் வந்து உங்கள் குழந்தைங்க இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க. ஸோ இது மாதிரி ஒரு மல்டிபிள் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள், அதே மாதிரி கரப்ஷனில் இன்வால்வ் ஆகுறது, இந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த மாதிரிலாம் எப்போவுமே கரப்ஷனில் இன்வால்வ் ஆகக்கூடாது. பட் இந்த மாதிரி காலகட்டத்தில் பண்ணும்போது அது எக்ஸ்போஸ் ஆகிடும். ஓகே. ஸோ அப்போ நியாயத்தையும் தர்மத்தையும் நம்ம கடைபிடிச்சாலே வந்து அது ஒரு பெரிய பரிகாரம் தான். ஜென்ரலாகவே எல்லாருமே அப்படிதான் வாழணும். ஆனால் இந்த காலத்தில் ரொம்ப டெஸ்டிங் பீரியடாக இருக்கும். அதுக்கான சான்சஸ் நிறைய உங்களுக்கு வரும். அப்போ வந்து நம்ம அதை தவிர்த்துட்டு கரெக்ட் மன உறுதியும் நேர்மையும் தர்மத்தின் வழியை கடைபிடிக்கிறதும் ரொம்ப அவசியம் இந்த காலகட்டத்தில். ஆரோக்கியத்துல இந்தந்த ராசிகள் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா இந்த மந்த்? பொதுவாகவே வந்து அஷ்டமத்து சனி நடக்கிறனால சிம்மராசி வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் ஆரோக்கியத்துல. இந்த ஸ்பைனல் கார்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், கால் நீ இன்ஜுரி நடக்கிறதுக்கு அதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி இந்த நேரத்தில் கொஞ்சம் இந்த 2.5 ஆண்டுகள் வந்து முழுக்க முழுக்க அவங்களோட ஹெல்த் வந்து கண்டிப்பான முறையில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது இடறி விழுறது, அதனால வந்து ஃப்ராக்சர் ஆகுறது, அப்புறம் மசில் ஸ்பாசம்ஸ் வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். அதனால லாங் டேர்மாக இம்மூவபிளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஆக்சிடென்ட்ஸ்னால் பெரிய ஆக்சிடென்ட்ஸ் தான் நடக்கணும் இல்லை, நம்ம சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் இருந்தால் கூட தே நாட் பி அவங்க குவாலிஃபை ஆக மாட்டாங்க சில ஸ்போர்ட்ஸ்க்குலாம். ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சன் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் எந்த ராசியினர் இருந்தாலுமே, முக்கியமாக சிம்ம ராசியினர் வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதுக்கான அதே மாதிரி ரொட்டீன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸ்லீப் பேட்டர்ன்ஸ், காலையில் நைட் இத்தனை மணிக்கு தூங்கணும், காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும். ஸோ இந்த
விஷயங்களை தள்ளி போட்டுட்டு போறது, நைட் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டு நைட் வந்து சரியான முறையில் ஸ்லீப் பேட்டர்ன் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாமே பெரிய முறையில் வந்து பாதிப்புகளை உண்டாக்கும் சிம்ம ராசிக்கு. கும்பராசியுமே வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். மீனராசியும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே, வெளிநாடு வாய்ப்புகள் யாருக்கு இப்போ ரொம்ப நல்லா இருக்கு? ரிஷபத்துக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்கு. இப்போ விசா ப்ராசஸில் இமிக்ரேஷன் பிஆர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, லாங் டேர்ம் ஜேர்னி போகணுன்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. இப்போ ஓவர்சீஸ் போகணும், ஒரு யூரோப்பியன் டூர் போகணும், யூஎஸ்க்கு போகணும், இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். அடுத்தபடியாக கன்னி ராசிக்கு நடக்கும். இந்த மாதிரி ஃபாரின் ட்ரிப்ஸ் எல்லாம் அவங்க பிளான் பண்ணாங்கன்னா கடகத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப உறவுகளில் எந்த ராசிக்கு வந்து இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது? நிறைய பேர் இப்போ கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பாங்க, நிறைய பேர் வந்து அந்த உறவுகளில் இருந்தாலுமே கொஞ்சம் மனசு கசப்பு அதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ மிதுன ராசி நேயர்களுக்கு ஜென்மகுரு இருந்தனால கொஞ்சம் இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். ஃபேமிலியில் வந்து ப்ராப்ளம், குடும்ப ஒற்றுமையில் ப்ராப்ளம், இதெல்லாமே வந்து நிறைய இருந்திருக்கும். இப்போ வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்க ஜூனில் வந்து அவங்க டிரான்ஸ்லேஷன் ஆக போகிறாங்க குரு. ஸோ அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் மிதுன ராசிக்கு. அதே மாதிரி ரிஷப ராசிக்கு கொஞ்சம் குடும்ப பிரச்சனைகள், நிறைய ஈகோயிஸ்டிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்திருக்கும். ஸோ ஒய்ஃப் கிட்ட நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்திருக்கும், கிட்டத்தட்ட அடிதடி சண்டை வரைக்கும் எல்லாம் போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே இப்போ ரொம்ப நல்லா இருக்கும். மீனராசியும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரொம்ப முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டியது துலாம் ராசி. ஓகே, கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். துலாம் நல்லா இருக்குன்றது எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க மட்டும் துலாம் வந்து கொஞ்சம் உஷாரா இருங்க. ஆமா, துலாம் வந்து என்னன்னா அவங்களோட பேச்சு இருக்குல்ல, அதோட தன்மை, அவங்க ரொம்ப கோமா இம்பல்சிவா பேசிடுவாங்க வார்த்தைகளை. அப்போ அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், போராடணும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி காலகட்டத்தில் அவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒய்ஃபோ இல்லை லவரோ இல்லை எனி ரிலேஷன்ஷிப், ஈவன் அம்மா கிட்ட கூட கொஞ்சம் கவனமாக தன்மையாக பேசுறது அவங்களுக்கு. மிச்சபடி எல்லா விஷயங்களுமே நல்லா தான் இருக்குது. பட் ரிலேஷன்ஷிப்னு பர்டிகுலர்லாம் வரும்போது அது மனைவி ஹஸ்பண்ட் மட்டும் இல்லை இல்லையா. ஸோ குடும்பம் மொத்தமாக, இப்போது அக்காக்கள் கிட்ட அன்பாக பேசுறது, தங்கை அண்ணன் தம்பி, இந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையுமே அவங்க கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துறது வந்து அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு அது மட்டும் தான் பிரச்சனையாக இருக்கும் இந்த டைமில். மிச்சது எல்லாமே அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ இதை மட்டும் அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா அன்வான்ட் ப்ராப்ளம்ஸ் வராமல் அவங்க வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேலதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் கரெக்டாக பேசிக்கிறது நல்லது. முக்கியமாக இந்த காதல், அப்புறம் வந்து இந்த கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்க, காதலிக்கும் போதே அவங்களுக்கு லவ் பண்ணும்போதே நிறைய இஷ்யூஸ் வரும். சரி, எப்படியோ வந்து நம்ம கல்யாணம் பண்ணிடலாம், கல்யாணம் பண்ணால் சரியாக போயிடும் அப்படின்னு வெயிட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணுறவங்களுமே இருப்பாங்க இன் ஜென்ரல். ஸோ அவங்களுக்கு இந்த மாதம் எந்த ராசிக்காரர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடும், செட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி இருக்குது? ஸோ கடகத்துக்கு இப்போது அது செட் ஆகும். நல்ல ஒரு காதல், திருமணம், கல்யாணம் எல்லாமே கூடக்கூடிய நேரம் தான் இது. ராகு 8ல் இருந்தாலுமே கேது 2ல் இருந்தாலுமே அஷ்டமத்து சனி விலகிடுச்சு. ஸோ அவங்களோட தசாபுக்தி, நல்ல தசாபுக்தி நடக்கிறப்போ அவங்க வந்து கடகம் வந்து கண்டிப்பான முறையில் அவங்க ஒரு அலியன்ஸ் வந்து பார்க்குறதோ இல்லை மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறதோ அதெல்லாம் இப்போ ஆரம்பித்தாங்கன்னா ஜான்வரியில் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ கடகம்க்கு நம்பர் 1 அண்ட் செகண்ட் இஸ் ரிஷபம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அலியன்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு, ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர். அதே மாதிரி மீனமுக்கும் கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் பார்ட்னர் மாதிரி இருப்பாங்க. அவங்க ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணால் நமக்கு எப்படி கிடைப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு நல்ல பார்ட்னர் வந்து இந்த டைமில் வந்து அவங்களுக்கு கிடைப்பாங்க. ஆமாம் மேம். இப்போது இத்தனை ராசி நட்சத்திரம், 12 ராசி நட்சத்திரமும் ஒவ்வொரு மாதமும் அவங்க கடந்து போகும்பொழுது இல்லை ஏதாவது நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு சின்ன விஷயம்தான், ஆனால் அவங்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்க எல்லா ராசிகளுக்கும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டீங்க. இப்போ ரொம்ப எதிர்பார்த்து உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆயிடும், நீங்க கவலையே படாதீங்க அப்படின்ற மாதிரியான ஏதாவது ராசிகள் இருக்கா இந்த மாதம்? முக்கியமாக சொல்லணும்னா கடகம்க்கு
கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த டைம். ஏன்னா அவங்க அஷ்டமத் சனியிலேருந்து படாத பட்டிருப்பாங்க. அண்ட் ராகுவோட 8ஆம் இடம் இருந்தாலுமே இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கிற பீரியட் மாதிரி இருக்கும் கடகம்க்கு. ரிஷபத்துக்கு ஒரு கோல்டன் பீரியட் தான் இது. இந்த டைம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரிஷப ராசிக்கு. முன்னாடி இருந்த அந்த ப்ரெஷரோ அல்லது அந்த ஸ்ட்ரெஸ்ஸோ அதுலேருந்து அவங்க கொஞ்சம் வெளியே வந்துடுவாங்க ரிஷப ராசி. விருச்சிகமுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த காலகட்டம் அவங்களுக்கு முன்னாடி இருந்த, அதாவது இந்த ஏப்ரல் மாதத்தோட மே மாதம் கொஞ்சம் நல்ல ஒரு வந்து என்ன சொல்றது, ஒரு ப்ரீத்திங் பீரியடா ப்ரீதிங் பீரியட்னு சொல்லலாம். ஆமாம், கன்னிக்கும் நல்லாயிருக்கும். இந்த 4 ராசிகளுக்குமே வந்து நல்லாயிருக்கும். ஓகே மேம், உண்மையாகவே இந்த மே மாத பலன்கள் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த ஒன் லைனில் ரேபிட் ஃபயர் மாதிரி ரொம்ப அழகாக சொல்லி முடிச்சிட்டிங்க. பிகாஸ் எந்தெந்த ராசிகளுக்கும் ஒரு ராசியாக போகிறத விட இந்தந்த ராசிகள் இந்தந்த விஷயத்தில் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், எல்லாத்துக்கும் ஒரு ஜென்ரலான ஒரு பரிகாரம்ன்றது மட்டும் இல்லை, இது ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சுனே கூட சொல்லலாம். இப்போது குளோபலி நம்ம பார்த்தோன்னா நிறைய வார்ஃபேர்ஸ் நடக்குது. அது எல்லாமே நமக்கு டென்ஷன்ஸ் கொடுக்குது இல்லையா. நம்ம இங்கே இருந்தாலுமே, இந்தியாவில் இருந்தாலுமே அதோட இம்பேக்ட் நமக்கு இங்கே வரைக்கும் இருக்கு. ஸோ அதாவது கேஸ், எனர்ஜி க்ரைசிஸ் இருக்குது, இதெல்லாமே இருக்குது. ஸோ இயற்கை வழியில் வாழ்கிறத நம்ம வந்து கடைப்பிடிக்க ஆரம்பிக்கணும். இது வந்து ஒரு வார்னிங் நமக்கு எல்லாத்துக்குமே. கிரகங்கள் பயிற்சி ஆகிட்டே தான் இருக்கும் எல்லா வருடமும், எல்லா மாதங்கள்லேயும் ஏதாவது ஒரு பயிற்சி நடந்துட்டு தான் இருக்கும். இதெல்லாம் தாண்டி நமக்கான ஒரு தீர்வு எதில் கிடைக்கும்னா இயற்கை வழியில் ஒரு வாழ்வியலை நம்ம உருவாக்கிக்கிறதும். இப்போ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அதாவது கரெக்டான நேரத்தில் தூங்கி இப்போ யாருமே எந்திரிக்கிறதே இல்லை. ஏன்னா ஃபுட் கோர்ட்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. நைட் 3 AM பிரியாணி சாப்பிட்றாங்க. ஆமாம், இப்போ டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக நமக்கு வரதான் செய்யும். அப்போ ஜீரா வாட்டர் குடிக்கிறதோ இல்லை ஒரு அஜ்வைன் வாட்டர், அதாவது ஹோமம் அதிகமாக உணவில் எல்லா ராசியினருக்குமே ஹைட்ரேட்டடாக அவங்கள வச்சுக்கிறதும், அதாவது இளநீர், அதாவது கூல் ட்ரிங்க்ஸோ இல்லை சுகரி ட்ரிங்க்ஸோ வாங்கி குடிக்காமல் இளநீர், மோர், பதநீர் இந்த மாதிரி விஷயங்களை குடிக்கிறதும் எல்லா ராசியினர்களும். அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு மால் அங்கெங்கன்னு போகாமல் முடிந்த அளவுக்கு போய் கடற்கரையில் போய் காலை நினச்சிட்டு வர்றதும், அந்த ஓப்பன் ஸ்பேஸில் இருக்குது நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். ரைட், எக்ஸாக்ட்லி. அந்த யூனிவர்ஸ்க்கு வந்து நம்ம ஓப்பனாக நம்ம ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக அங்கே இருக்கும்போது நம்மளோட மனநிலை ஆட்டோமேட்டிக்காக சாந்தம் அடைஞ்சிரும். ஸோ அது ஒரு சிம்பிளான ஒரு பரிகாரம். ஆக்சுவலாக போய் காலை வந்து போய் பீச்சில் போயிட்டு சுண்டல் வாங்கி சாப்பிட்றதும் பஜ்ஜி வாங்கி சாப்பிட்றதும் மட்டும் பண்ணாமல் காலை கண்டிப்பான முறையில் ஒரு நினச்சிட்டு வர்றதும். லேசாக எல்லா மதத்தினருமே இது பண்ணலாம். இது வந்து இட்ஸ் நாட் பர்டிகுலர் ஆர் கன்ஃபைன் டு எனி ரிலிஜன். இது எல்லாருமே பண்ணலாம். அதே மாதிரி குடும்பத்தோடு சேர்ந்து எங்கேயாவது போகிறது, சில ஃபேமிலி டைம், ஆமாம், இந்த ஸ்க்ரீன் டைமை வந்து கட் பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ணுறது, குடும்பத்தோட கோவிலுக்கு போகிறது, இதெல்லாம் பண்ணால் வந்து இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு சிறப்பான பரிகாரம் தான். ரொம்ப அழகாக எல்லா விஷயத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. உண்மையாகவே மே மாதம் எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பாக அமையட்டும் அப்படின்றத நம்ம வந்து இந்த ஷோவை முடிச்சுக்கலாம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.